ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். இன்றைக்கி நாங்கள் பேச போகிறது கப்பல்ஸுக்கு இடையில் வர ஆர்கியூமெண்ட்ஸ் பற்றி. கப்பல்ஸுக்கு இடையில் சண்டை வர்றது நார்மலான ஒரு விஷயம். நிச்சயமாக பிரச்சனைகள் வரும், நாங்கள் ஆர்கியூ பண்ணுவோம். பட் இந்த ஆர்கியூமெண்ட்டை நாங்கள் எப்படி டீல் பண்ணுறோம்ன்றதை வச்சு தான் எங்களோட உறவு தொடர்ச்சியாக செல்லுமா, இல்லை அது சிக்கலுக்குள்ளாகி மனக்கசப்புகளை உண்டாக்குமான்றது டிசைட் ஆகும். முதலாவது ஆர்கியூமெண்ட் வார நேரம் நாங்கள் செய்கிற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் தான் சத்தமாக கதைக்கிறது. அதாவது வாய்ஸை ரைஸ் பண்ணி எங்களோட பார்ட்னரை கதைக்கிறது. அது முதல்ல பொருத்தம் இல்லாத ஒரு விஷயம். நீங்கள் வாய்ஸை ரைஸ் பண்ணினா ஆப்போசிட் சைடும் அதே நிலைமை வரும். ஸோ 2 பேரும் சத்தம் போட்டு பிரச்சனையை இன்னும் பெருசுப்படுத்துவீங்களே தவிர அது அமைதியான ஒரு சிச்சுவேஷனுக்கு போகாது. ஸோ ஆர்கியூமெண்ட் வந்தால் நீங்கள் பேஸ் நினைவு வச்சுக்கணும். முதலாவது சத்தம் போடக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் உங்களோட வாய்ஸ் ரைஸ் ஆகக்கூடாது. நீங்கள் வளமைக்குமே டிஸ்கஸ் பண்ணுற பேசுகிற ஒரு முறை இருக்கும். அதை அடிப்படையாக கொண்டு தான் நீங்கள் என்ன செய்யணும், பேசணும். அடுத்த விஷயம்தான் தகாத வார்த்தை பிரயோகங்கள். எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் பொருத்தம் இல்லாத வேர்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. இவங்களுக்கு எவ்வளோ கோபம் வந்தாலும் நாங்கள் வார்த்தை பிரயோகங்களை கவனமாக தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா வார்த்தைகள் வெளியே வந்துட்டால் திரும்ப நிச்சயமாக அதோட இம்பேக்டை எங்களுக்கு தடுக்கலாம். ஸோ எங்களோட வார்த்தை பிரயோகங்கள் கவனமாக நாங்கள் கையாண்டு கதைக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படணும். இன்னொரு முக்கியமான விஷயம்தான், நீங்கள் என்னத்துக்காக ஆர்கியூ பண்ணுறீங்களோ அதை மட்டும் பேசுங்க. அதாவது ஒரு பிரச்சனை, நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையால் தான் உங்களோட ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகிக்கும். ஸோ அந்த பிரச்சனையை மட்டும்தான் நீங்கள் இங்கே டிஸ்கஸ் பண்ணும். அது இல்லாமல் நேற்று நடந்த பிரச்சனை, ஒரு மாதத்துக்கு முதல் நடந்த பிரச்சனை, ஒரு வருஷத்துக்கு முதல் நடந்த பிரச்சனை எல்லாமே நீங்கள் இங்கே கொண்டு கனெக்ட் பண்ணி உங்களோட பார்ட்னரை நீங்கள் இன்சல்ட் பண்ணிங்கன்னா அது சிக்கலில் கொண்டு விடும். இதுக்கு பிரச்சனை நடந்த டைமும் இப்படித்தான் நீ நடந்து கொண்டாய், அப்படி அந்த மாதிரி விஷயங்கள் எப்பயோ நடந்த பிரச்சனையை இந்த பிரச்சனையோட கனெக்ட் பண்ணி நாங்கள் நிச்சயமாக எங்களோட வார்த்தைகளை பிரயோகிக்க கூடாது. இதுல மிச்சம் கவனமா இருங்க. பொதுவாக இது லேடிஸ் சைட்ல கூட நடக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு எல்லா விஷயமுமே அக்யூரேட்டா இந்த டேட்ல இப்படி நடந்துச்சு ஞாபகம் இருக்கும். ஸோ நாங்க சின்னொரு ஆர்கியூமெண்ட் வார நேரம் எங்களோட சைடை நிலைநாட்டத்துக்கு, எங்களோட சைடை நாங்கள் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு பழைய விஷயங்களையும் கொண்டு இந்த விஷயத்தோட கனெக்ட் பண்ணி கதைக்கிறது அதிகமாக இருக்கு. ஸோ அதை இல்லாமல் கொள்ள முயற்சிக்கணும். இது மேபி ஜென்ஸும் செய்யலாம். நான் பொதுவான கருத்தை தான் சொன்னேன். ஸோ 2 சைடுமே இது வைஃப் டைம் இருக்கும், ஹஸ்பண்ட் டைம் இருக்கும். ஸோ பழைய பிரச்சனையை இப்போ நடக்கிற கரண்ட் பிரச்சனையோட கனெக்ட் பண்ணி ஆர்கியூ பண்ணுறத நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். அடுத்தது ஆர்கியூமெண்ட்ல யார் வின் பண்ணுற என்ற விஷயம். இப்போ இங்கே 2 சைடுக்குமே ஈகோ அதிகமாக இருந்து நான் தான் இதில் வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் 2 பேரும் சண்டையிலே தான் இருக்க வேண்டி வரும். ஸோ இங்கே ஈகோ ஒரு பக்கம் வச்சுட்டு இட்ஸ் ஓகே, இந்த ஆர்கியூமெண்ட் இந்த பிரச்சனையால வந்துச்சு, நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம் என்று உட்கார்ந்து ஒரு முடிவுக்கு வாங்க. அது இல்லாமல் அங்கே அப்படியே சைலண்டாக சத்தம் போட்டு கதைச்சிட்டு இல்லாட்டி அங்கே எஸ்கேப் ஆகிற வேலை செய்யாதீங்க. ஸோ உட்கார்ந்து அதுக்கான முடிவை எடுங்க. இங்கே முடிவெடுக்கிற நேரம் நீங்கள் கட்டாயம் கருத்திட்டு கொள்ளணும். நான் வின் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த பிரச்சனைக்கான சரியான சொல்யூஷனை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் என்று சொல்லி அந்த மனநிலையோட அந்த மைண்ட் செட்டோட நீங்கள் உங்களோட டிஸ்கஷனை வச்சுக்கொள்ளணும். அப்படி நடந்துச்சுன்னா 2 சைடுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் சரியான ஒரு முடிவை நீங்கள் எடுப்பீங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்பும் சிக்கலுக்குள்ளாமல் பாதுகாக்கப்படும். இதுல கன்க்ளூஷனாக முதலாவது ஆர்கியூமெண்ட் வார நேரம் சத்தம் போட்டு நிச்சயமா நீங்க பேசக்கூடாது. அவங்களோட வாய்ஸ் எந்த காரணத்து கொண்டும் ரைஸ் ஆகக்கூடாது. அடுத்தது தகாத வார்த்தைகளை நீங்க நிச்சயமாக என்ன செய்யக்கூடாது, பிரயோகிக்க கூடாது. 3வது பழைய பிரச்சனைகளை இந்த கரண்ட்லி நடக்கிற சிச்சுவேஷனோட கனெக்ட் பண்ணி எந்த காரணத்தை கொண்டும் கதைக்காதீங்க. பார்ட்னர்ஸை பிளேம் பண்ணாதீங்க. அடுத்தது உங்களோட ஈகோவை இங்கே வின் பண்ண விடாம 2 பேரும் சேர்ந்து சுமூகமாக அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ற முயற்சியில ஈடுபட்டீங்கன்னு சொன்னா இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் என்றது டிஸ்கஷனாக மாறி உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தாது நிச்சயமாக. தேங்க்யூ ஸோ மச்.